இது விசன் டிஎன் பிசிக்ஸ் கிளாஸ் 12ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் வால்யூம் 1 வால்யூம் 2 ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். இந்த லெசன் வந்து உங்களுக்கு லெசன் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில இருக்கக்கூடிய தியரி அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 சீரிஸ் வரிசையா வந்தீங்கன்னா லெசன் ஃபுல்லா கவர் ஆயிரும். ப்ராப்ளம்ஸும் இன்க்ளூடடா இருக்கும். செக் இட் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். இங்க வந்து வெறும் தியரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. நாம தான் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, எக்ஸாம்பிள் 2.10ல பாரு என்ன கொடுத்துருக்காங்க. டூ ரெசிஸ்டர்ஸ் when connected in series and parallel. ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் எடுத்துக்கிறோம். அது சீரியஸ்ல ஒரு தடவை பேரலல்லையோ கனெக்ட் பண்றாங்க. அப்போ அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க 15 ஓம். their equivalent resistance is 15 ohm and 56/15 ohm respectively. நல்லா கவனிக்கணும். இது சீரியஸ்ல கொடுக்கும் பொழுது இருக்கக்கூடிய வேல்யூ தான் இது. ஏன்னா அவங்க முதல்லயே சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சீரியஸ்ல கனெக்ட் பண்றாங்களாமா, அப்புறம் பேரலல்ல கனெக்ட் பண்றாங்களாமா. சீரியஸ்ல கனெக்ட் பண்ணும் பொழுதே நம்மளுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆர்எஸ்ன்னு அர்த்தம் சீரியஸ்ல. அப்ப ஆர்எஸ் வந்து 15 ஓம். இது வந்து ஆர்பின்னு அர்த்தம். 56/15 சொல்லிட்டாங்க ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்சஸ். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா R1 R2 கண்டுபிடிக்கணும். இவங்க ரெண்டு காம்பினேஷன்லயும் கொடுத்துருக்காங்க. அப்ப R1 என்ன R2 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டினோட முக்கியமான அந்த இது பார்த்துக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம பாருங்க அந்த கொஸ்டின் போடலாம். சீரியஸ் காம்பினேஷன் இருக்குது இல்லையா, சீரியஸ் காம்பினேஷன்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 15 ஓம் கொடுத்தாச்சு. அதுவே பேரலல் காம்பினேஷன்ல கிடைக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் 56/15 ஓம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சீரியஸ் காம்பினேஷனா இருந்தா நம்ம எப்படி எடுத்திருப்போம்? RS is equal to R1 plus R2ன்னு எடுத்திருப்போமா? அப்ப R1 plus R2 அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 15 ஓம். ஓகே, இதுவே ரிவர்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த 15 கேன்சல் ஆகும். ஓகேவா? அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்ப வந்து நம்மளுக்கு பேரலல் காம்பினேஷன்ல R1 R2 by R1 plus R2. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா 1/RP நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம்? 1/R1 plus 1/R2ன்னு எழுதியிருப்போம். அப்ப இது நம்ம மல்டிப்ளை பண்ணும் பொழுது R1 plus R2 by R1 R2ன்னு வந்திருக்கும். இது என்னதான்? 1/RP தான். அதை ரிவர்ஸ் பண்ணும் பொழுது ஆர்பி தானே கிடைக்கும். இது வந்து நீங்க ஸ்டாண்டர்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் எக்ஸாம்ல எல்லாம் வந்து இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அதனால ஆர்பி is equal to R1 R2 by R1 plus R2 அப்படியே நம்ம சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ R1 R2 R1 R2 by R1 plus R2 நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 56/15 ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த R1 plus R2க்கு பதிலா நம்ம என்ன போடணும்? 15 போடணும். அது எங்க போடுறது? R1 plus R2க்கு பதிலா 15 போட்டுக்கலாம். ஓகே, இங்க R1 plus R2 இருக்கு இல்லையா, அதனால R1 R2 by 15 is equal to 56/15. இப்போ இந்த 15 கேன்சல் ஆயிருமா? R1 R2 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 56 அப்படின்னு கிடைச்சிரும். ஓகே, ஆனா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு R1 plus R2 என்ன கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். R2 கண்டுபிடிச்சுக்கலாமா? R2 வந்து 56 by இந்த R1 கீழே வந்துரும். ஓகே, அப்ப இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? R1 plus R2 is equal to 15 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, இந்த R2க்கு பதிலா இந்த R2வை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ R1 plus 56 by R1 is equal to 15. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, R1 ஸ்கொயர் plus 56 by R1 is equal to 15. இந்த R1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு R1 ஸ்கொயர் plus 56 is equal to 15 R1 ஆகும். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? அப்ப இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? R1 ஸ்கொயர் is equal to இந்த plus 15 R1 அந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 15 R1 plus 56 equal to 0. ஓகே, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா R1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியஸ்ட் மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 8 7s are 56 அப்படிங்கறது எனக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? -8 R1 -7 R1 அப்படி போட்டேன்னா இந்த 15 பிரிச்சுக்கிறேன் ரெண்டா. -8 R1 -7 R1 நான் பிரிச்சுக்கிறேன். plus 56 equal to 0. இந்த குவாட்ராட்டிக்கு நீங்க எப்படி வேணா இது பண்ணலாம், ரிசால்வ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் இது ரெண்டுலயும் காமனா R1 வெளியே எடுத்துக்கிட்டுமா? R1 வெளியே எடுத்துட்டேன்னா R1 மைனஸ் 8. இப்போ இங்க என்ன வருதோ அதே தான் இங்க போடணும். R1 மைனஸ் 8. ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல வந்து -7 இருக்குது. -7 போட்டா தானே இங்க -7 R1 மல்டிப்ளை பண்ணும் பொழுது ஈக்குவல் ஆகும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 56 ஆகும். அப்போ இதை வந்து R1 மைனஸ் R1 மைனஸ் 8 வந்து காமனா இருக்கு ரெண்டுலையுமே. அப்போ R1 மைனஸ் 8 காமனா நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு R1 மைனஸ் 7 போட்டுக்கோங்க ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு R1க்கு வந்து ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்குது 8. அடுத்ததுல வந்து R1 இஸ் ஈக்குவல் டு 7 ஓம் ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்ப ரெண்டு வேல்யூக்குமே நம்ம எடுத்து கண்டிப்பா எழுதணும். இஃப் R1 இஸ் ஈக்குவல் டு 8 ஓம் நமக்கு தான் தெரியுமே R1 பிளஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 15 ஓம் தெரியுமே. அப்போ R2 இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் 8. R2 இஸ் ஈக்குவல் டு 7 ஓம். R1 வந்து 8 ஓமா இருக்கும் பட்சத்துல R2 வந்து 7 ஓம். அதே மாதிரி இங்க என்ன பண்ணிக்கலாம்? இஃப் R2 is equal to 7 ஓம் எடுத்துக்கலாம் செகண்ட் பார்ட். அப்போ R1 plus R2 is equal to 15 ஓம். அப்போ R2 தானே நம்ம வந்து R1 எடுத்துக்கலாம். R1 தான் இது R1. அப்போ R2 is equal to 15 minus 7. R2 is equal to 8 ஓம். இவ்வளவுதான் ஆன்சர். வெரி வெரி சிம்பிள். பட் நீங்க மேக்ஸ் பேஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா இருக்கும். நான் இன்னொரு டைம் சொல்ற பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இருக்கு. அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதே மாதிரி வெவ்வேறு காம்பினேஷன்ஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு. இதே காம்பினேஷன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வேற வேற காம்பினேஷன் கொடுப்பாங்க. அதில் நம்ம எழுதுறதுக்கு தயாரா இருக்கணும். ஓகேவா? Two resistors when connected in series and parallel. இது 15 ஓம் பதிலா வேற மாத்தி கொடுத்தாலும் இதே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டு நீங்க R1 வேல்யூ R2 வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ நம்மளுக்கு கண்டிப்பா தெரிய வரும். அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ப்ரொவைடட் தட் RP is equal to R1 R2 by R1 plus R2. இதை வந்து ஸ்டாண்டர்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க ரிவர்ஸ் பண்ணிட்டு மறந்துடுவீங்க போடுறதுக்கு. அப்படி போடும் பொழுது ஆன்சர் வந்து பாயிண்ட்ல அந்த மாதிரிலாம் வரக்க ஆரம்பிச்சிடும். அதனால நமக்கு ஹோல் நம்பர்ல வராது. மேக்ஸிமம் பாசிபிளி ஹோல் நம்பர்ல வர மாதிரி தான் இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் நீட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு. ஓகே. அப்ப இது வந்து இந்த கொஸ்டின் கேட்டா நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடுவீங்க.